ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் பிரியா. இப்போ ஈஸியாக தக்காளி சாதம் எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். எண்ணெய் ஊற்றிட்டு பெருஞ்சீரகம், வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாத்தையும் நல்லா வதக்கிட்டு பெருங்காயம் கொஞ்சம் போட்டுக்கோங்க. மஞ்சள்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். ஒரு 3 தக்காளி, 2 கப் அளவுக்கு 3 தக்காளி போட்டுக்கலாம். கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இது நல்லா வதக்கிட்டு சிம்லையே நம்ம மூடி போட்டோன்னா இது நல்லா குழன்னு ஆகிடும். சாதம் வடித்த சாதத்தையும் போட்டு கிளறுனா தக்காளி சாதம் ரெடி. இதுக்கு ஒரு தொட்டுக்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். கொத்தரங்காயை அரிஞ்சு வேக வச்சு வச்சுக்கோங்க. கொஞ்சம் லைட்டாக உப்பு போட்டு கொஞ்சம் கடுகு, சின்ன ஜீரகம், மிளகாத்தூள், கொத்தரங்காயும் அதில் போட்டுக்கிட்டு உப்பு லைட்டாக சேர்த்துட்டு எண்ணெய் தெளிஞ்சு வர அளவுக்கு வதக்கிக்கலாம். ஒரு முட்டை வச்சு தக்காளி சாதத்துக்கு ரெடி பண்ணிடலாம். மதியானம் இது மாதிரி சாப்பிடும்போது குழந்தைங்க கொஞ்சம் நல்லா சாப்பிடுவாங்க. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.